மருத்துவமனையில் ஹோப் திட்டம் மற்றும் மரபியல் துறை புதிதாக அறிமுகம். புற்றுநோய் சிகிச்சையில் புதிய முயற்சி. சென்னையின் முன்னணி புற்றுநோய் சிகிச்சை மையமான VS மருத்துவமனை ஹோப் என்ற திட்ட அறிமுகத்தின் மூலம் புற்றுநோய் சிகிச்சையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. இது நோயாளியின் தேவைக்கேற்ற துல்லியமான சிகிச்சையை செயற்கை நுண்ணறிவு ஆதரவு ஊட்டச்சத்து ஆலோசனையுடன் இணைந்து வழங்கும் ஒரு சிறப்பு திட்டமாகும். இத்துடன் துல்லிய புற்றுநோயியல் சிகிச்சை துறை என்ற ஒரு பிரத்யேக துறையையும் இம்மருத்துவமனை தொடங்கியிருக்கிறது. நோயறிதலை சிறப்பாக மேற்கொள்வது, சிகிச்சை சுமையை குறைப்பது, நோயாளிகள் உயிர் பிழைக்கும் விகிதத்தை அதிகரிப்பது மற்றும் நோயாளிகளின் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது என்ற நோக்கங்களோடு இந்த இரு திட்டங்களும் தொடங்கப்பட்டுள்ளன. திரைப்பட நடிகையும் சமூக பணியாளருமான திருமதி ரோகிணி முல்லெட்டி அவர்கள் இந்த புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவ புற்றுநோயியல் துறையின் முதுநிலை நிபுணரும் நிறுவன தலைவரும் நிர்வாக இயக்குநருமான பேராசிரியர் டாக்டர் எஸ். சுப்பிரமணியன், இணை இயக்குனர் மற்றும் முதுநிலை மருத்துவருமான டாக்டர் நித்யா ஸ்ரீதரன், வயது வந்த நபர் மற்றும் குழந்தைகளுக்கான மருத்துவ புற்றுநோயியல் நிபுணர் டாக்டர் விஜய்ஜி, இயக்குனர் மற்றும் கட்டி சீரமைப்பு, மூட்டு மாற்று மற்றும் இடுப்பெலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் டாக்டர் எஸ். சுந்தர், நிர்வாக இயக்குனர் திரு முத்து சுப்பிரமணியன் மற்றும் மருத்துவமனையின் பிற பணியாளர்கள் கலந்து கொண்டனர். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாரும் வந்து இங்கே we have gathered to launch the program HOPE, Holistic Oncology Program for Excellence by VS Hospitals. இது ஒரு முழுமையான ப்ரோக்ராம். ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு உள்ள ஹாஸ்பிட்டலில் வந்த உடனே அவங்க வந்து குணப்படுத்தி வெளியில் போகிற வரைக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாடிஃபை பண்ணணும், அதுக்கு பிறகும் அவங்க குணமானதுக்கு பிறகும் எப்படி வந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும், அவங்களோட லைஃப் எப்படி பார்த்துக்கணும், ஹவு டு அட்வைஸ் தெம், ஹவு டு ஃபாலோ அப், அவங்க ஈவென்ச்சுவலி அவங்க லைஃப்பில் எப்படி ரெக்கரன்ஸ் வராமல் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு கீழே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம வந்து ப்ரெசிஷன் ஆங்காலஜியும் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். ப்ரெசிஷன் ஆங்காலஜின்றது ஃபார் த பேஷண்ட். எல்லாருக்கும் ஒரே மாதிரி டெஸ்டிங் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு பேஷண்ட்டுன்னு ஒரு கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்டிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் தான் ப்ரெசிஷன் ஆங்காலஜி. ஸோ அதில் வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ரேடியேஷன்லேயே இப்போ ரொம்ப ப்ரெசிஷன் ரேடியேஷன் வந்தாச்சு. டெஸ்டிங்கில் நம்ம வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துட்டுருக்கு இப்போது. ஸோ வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கலாம் அவங்க வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அவங்களுக்கு கேன்சருக்கு. அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு ஜெனட்டிக்ஸ் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு பேஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கும் கேன்சர் வருமா வராதான்னு ரிஸ்க் அசஸ் பண்ணி அவங்களுக்கு தடுக்கலாம் கேன்சரை. ஸோ இதுதான் வந்து ப்ரெசிஷன் ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட். அது தவிர ஒரு சப்போர்ட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுன்றது ஒரு ஹாலிஸ்டிக் மெடிசன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தேவையான டயட், அவங்க நியூட்ரிஷன், அவங்க என்ன உணவை எடுத்துக்கலாம், எது வந்து நல்லது, அவங்க கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணுறதுக்கும் என்ன உணவை அவங்க எடுத்துக்கலாம், அவங்களோட எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால்ஸ், அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி, அவங்களுக்கு மற்ற சிம்டம்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அண்ட் அதே மாதிரி எண்ட் ஆஃப் லைஃப் அவங்களால சரியாக ஆக முடியல, கேன்சர் ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு எப்படி வந்து அடுத்த ஃபேஸ் அவங்க பாலியேட்டிவ் கேருக்கு அவங்க ட்ரான்சிஷன் பண்ணுறது. அண்ட் இன்னொரு முக்கியமான வந்து சர்வைவர்ஷிப். ஸோ அடுத்த ஒரு 6 மாதத்தில் அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுன்னா அடுத்த 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கலாம் லைஃப்பில் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. இதெல்லாம் வந்து ஒரு ஹாலிஸ்டிக் ஆங்காலஜி ப்ரோக்ராம். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி லான்ச் பண்ணோம். அதோடு சேர்ந்து ஒரு இன்ஹவுஸ் ஜெனட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ ஜெனட்டிக் டெஸ்டிங் உள்ள டிபார்ட்மெண்ட் அண்ட் அதோட ப்ரோட்டோகால்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டும் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். பொதுவாக 40 வயசுக்கு மேலே எல்லாருமே ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா 30 வயசுக்கு மேலேயே அந்த ஸ்க்ரீனிங் போகணும். ஸ்க்ரீனிங்னால் நம்ம ஏர்லி டயக்னோஸ் பண்ண முடியுது. ஏர்லி டயக்னோஸ் பண்ணோம்னா அந்த வியாதியை குணப்படுத்துறது மட்டும் இல்லை, அந்த உறுப்பை இழக்காமையே நம்ம உதாரணமாக மார்பக புற்றுநோய் வந்தால் அந்த கட்டியை மட்டும் அகற்றி நம்மளால் குணப்படுத்த முடியும். முத்தின ஸ்டேஜாக இருந்தால் நம்ம மார்பகத்தை இழக்கிற மாதிரி வருது. ஸோ ஸ்க்ரீனிங் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். இப்போ ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு விஎஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த சர்வீஸ் டிஸ்சார்ஜ் போதே கொடுத்துட்றோம். ஸோ அவங்களுக்கு ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை அசைன் பண்ணி பர்சனலைஸ் டயட் பிளான் அவங்களுக்கு ஏற்றாப்புல. எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒன்று ஒத்துக்கும், ஒருத்தருக்கு ஒன்று ஒத்துக்காது. அதுக்கு ஏற்றாப்புல ஒரு பர்சனலைஸ்டு பிளானை போட்டு ஒரு பிளேட்டையும் வாட்ச் பண்ணி வாரம் ரிவ்யூ பண்ணி அப்படி பண்ணி கொண்டு போய் ஏதாவது அந்த அவுட்கம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டும் பார்த்து ஹெல்ப் பண்ணோன்னா டெஃபினட்டாக அவுட்கம்ஸ் பெட்டராக தான் இருக்கும். ஸோ அவுட்கம்ஸ் பார்த்திங்கன்னா
அவங்களால கீமோதெரப்பி சைடு எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு அவுட்கம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மச் பெட்டர். ஸோ அதனால் இப்போ எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். மேடம், நீங்கள் சினிமா ஃபீல்டில் இருக்கீங்க, என்ன மாதிரி மெசேஜ் யூ வாண்ட் டு கிவ் டு பப்ளிக் மேடம் அபௌட் திஸ்? நம்ம உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக முதல்ல நம்மளை நாம் பேணி பார்த்துக்கணும் அப்படின்றது. ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருக்கணும், உடல் உழைப்பு இருக்கணும், உடல் எக்ஸசைஸ் அதிகமாக இருக்கணும், நம்மளுடைய பேட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் விட்டுறணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து முதல்ல போயிட்டு ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டு பயந்துராதீங்க, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஒருவேளை அப்படி நடக்கக்கூடாது, பட் நடந்திருந்ததுன்னா அதையும் நம்ம எதிர்கொள்கிறதுக்கு வந்து நமக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்புங்க. அதிலிருந்து வெளியே வரத்துக்கு நம்மளால் கண்டிப்பாக மனோதைரியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வெளியே வர முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எந்த ஒரு நோயின்னு கிடையாது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுன்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. எந்த ஒரு நோய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மூலமாக தான் இது வருது. உங்கள் லைஃப் ஸ்டைல் மாற்றினா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. முதல்லையே ப்ரிவென்டிவாக இருக்கிறது தான் பெட்டர். பட் ஒரு வேளை நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டான இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே ஹோப்பில் எனக்கு தெரிஞ்சிருக்கிற புது விஷயம் இன்றைக்கி என்ன அப்படின்றது, நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கும் வேறு வேறு இடத்துக்கு போகணும். அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வேறு வேறு இடத்துல இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு வந்து ஒரு ரூட் மேப் இருக்குது. அந்த ரூட் மேப்பு சொல்கிறதுக்கு வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க. பலதரப்பட்ட செக்ஷன்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று கூடி பேசி டிசைட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டினுடைய ரூட் மேப்பு கொடுக்குறாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட எப்படி இருக்கணும், நீங்கள் எப்போ வரணும், என்ன மாதிரியான விஷயம், அது ரொம்ப புதுசாக இருந்தது இந்த ஒரு விஷயத்தில். ஸோ அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேடம், நீங்கள் சமூக பணிகள் அதிகமாக இருக்கு போகாமல் இதை வந்து அடித்தட்டு மக்களுக்கு போவாங்க. ஆமாம், அதுக்கு எந்த மாதிரி பிளான், அவங்க என்ன சப்போர்ட் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி பண்ணுவாங்க? ஏன்னா இங்கே படித்தவங்க மேக்ஸிமம் அவேர்னஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் படிக்க வந்து அது வேற விஷயம். படிக்க வந்து சரியில்லாம நம்ம கேட்கறது நீங்கள் அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ல. எல்லாருமே வந்து படிக்க நேரடியாக வந்துடுவாங்க, அவங்களுக்கு வந்து விலை அதிகமாக அந்த மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட் அதிகமாக அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்படி இருக்கும்போது நீங்கள் அடித்தட்ட மக்களுக்கு எந்த மாதிரியான அவங்க சப்போர்ட் எப்படி இருக்கும்? நீங்கள் ஏன்னா முதல்ல இருந்து கீழ்த்தட்ட எல்லா மக்களையும் பார்த்துட்டு வர்றீங்க, நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ண போகிறீங்க? இல்லை சார், ஒன்று வந்து நம்ம சமூகத்திலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு போகலாம் இல்லையா. ஒரு பார்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்து நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணுவோம். ஒரு தெருவுக்கே நம்ம போய் பண்ணுவோம். அதில் இதை வந்து இணைச்சிடணும். ஒரு காலத்தில் வந்து நம்ம பேனியன் பண்ணிட்டு இருக்கும்போது அதைத்தான் நாங்கள் சொன்னோம், மென்டல் இல்னஸ்க்கான ஒரு இதையும் அதில் நீங்கள் உட்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் வந்து ஜஸ்ட் டயபெட்டிஸ் மட்டும் கிடையாது, பிபி மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்களையும் ஸ்க்ரீன் பண்ணுறத நீங்கள் வந்து சேர்த்துக்குங்கன்னு சொல்லுவோம். இதையும் சேர்த்துட்டோம்னா பெட்டராக இருக்கும் அப்படின்றது. ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து நிறைய பேர் சமூக பணிகள் செஞ்சிட்டு இருக்கிறவங்க வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துவாங்க. அந்த மெடிக்கல் கேம்ப்ஸில் மேம் ஆக்சுவலி வீ கேன் ஆட் திஸ் பார்ட், கேன்சர் ஸ்க்ரீனிங் அப்படின்றது நம்ம சேர்த்தோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் சார் இப்போ தானே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவர் சொன்னதுனால வந்து எனக்கே ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறைய நடத்துவோம். அப்போ வந்து இதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தான் வந்து எல்லாரையும் நம்ம ஸ்க்ரீன் பண்ண முடியும். ஸோ அந்த அவங்களுக்கு நிறைய பயம் இருக்குது சார். ஆக்சுவலி எனக்கே நிறைய பயம் இருக்குது. அப்போ அந்த பயத்தை போக்குறது, நீங்கள் அந்த பயத்தை தாண்டி வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட கொண்டு போயிடணும். ஏன்னா பணம் அதிகமாக செலவாகுதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று வந்து ஒரு வேளை வந்துருச்சுன்னா அதுவே நம்மளை வந்து ரொம்ப அழுத்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. அது இல்லைங்க, நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம இருக்கோம், கைப்பிடிச்சிட்டு உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கூட அதை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.